வணக்கம். இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். ஒரு அவதூறு. என்ன அவதூறு? ஆரம்பத்திலேருந்தே ஒரு அவதூறு. இந்த துணை முதலமைச்சராக இருந்தான் ஒருத்தன், சட்டசபையில் வச்சு சொன்னான், ரியல் ஆட்சி நடத்துங்க, ரீல்ஸ் ஆட்சி நடத்தாதீங்கன்னு சொல்லி. இங்கே வா, யூடியூப்பில் எவ்வளோ செலவு பண்ணீங்க நீங்கள்? சோஷியல் மீடியாவுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க தேர்தல் பரப்புரைக்கு? அது உங்களுக்கு ரீல்ஸாக தெரியல, ரியலாக தெரியுதுன்னா? அது உங்களுக்கு ரீல்ஸாக தெரியல, அதெல்லாம் ரியலாக தெரியுது. டிவிக்கு தாவேக்காட இதில் ஆட்சிக்கு வந்தவுடனே இத்தனை கொலை நடக்குது, இத்தனை இது நடக்குதுன்னு சொல்லி அவதூறு. 4.25 வருஷம் உங்கள் அப்பாரு ஆட்சி செஞ்சார், நீங்கள் அதில் துணை முதலமைச்சராக இருந்தீங்க. சனியை நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தீங்கன்னு சொல்லி அந்த இழவை எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தான் தெரியும். அதில் எவ்வளோ நடந்தது, எவ்வளோ பிரச்சனை நடந்தது. அப்போல்லாம் நான் உன்னோட காதில் என்ன ஈயத்தை காய்ச்சி ஊற்றிக்கிட்டு இருந்தியா, இல்லை கண்ணு குருடனாக இருந்தியா? கண்ணு குருடா உனக்கு, இல்லை காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றிருந்தியா? அப்போல்லாம் அறிக்கை கொடுக்கலையே, அப்போல்லாம் அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒன்றும் இது பண்ணலையே. அதில் கனிமொழி சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, பெண்கள் பாதுகாப்பு மிக மிக அவசியம்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கரூர் ஸ்டாம்பேடில் 41 பேர் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியும்னு சொன்னால், அந்த தற்கொலை செஞ்ச மாணவியோட போஸ்ட்மார்ட்டம் 3 நாள் ஆகியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு 3 நாள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்கல, அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க இயலும். கரூரில் 41 பேரோட போஸ்ட்மார்ட்டம் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் செய்ய முடியும். அது உங்களால் முடியும். நீங்கள் வாங்க தம்பி, நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. உங்களோட தாத்தா உலகத்துக்கே சொல்லி கொடுத்தவர், ஒரு ஊர்வலத்தில் எப்படி கலவரத்தை உண்டு பண்ணாங்க. ஆட்சியை கலைச்சி ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்த இந்திரா காந்தி அம்மையாருக்கு கருப்பு கொடி காட்டுறன்ற பேரில் உங்களோட தாத்தா செஞ்ச அட்டூழியம் என்னன்னு சொல்லி தெரியுமா? தெரியலன்னு சொன்னால் போய் தேடி பாருங்கள். எம்ஜிஆர் காலத்தில் அவர் நடந்த ஊர்வலத்தில், அமைதி ஊர்வலத்தில், சரியா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊர்வலம் வரப்போக்குள்ள அதில் எப்படி கலவரம் உண்டாக்குனார் உங்கள் தாத்தான்னு சொல்லி தெரியுமா? அவனுக்கு தெரியுமா? போய் தேடிப்பார். தெரியலன்னா போய் தேடிப்பார். அந்த மாதிரி ஒரு ஊர்வலத்தில், அமைதி ஊர்வலத்தில் எப்படி கலவரத்தை உண்டாக்கணும்னு சொல்லி இந்த உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தவர் உங்களோட தாத்தா. சரியா? வேற ஒரு விஷயத்துக்கு அதை சொல்ல போகிறதில்ல. வேற ஒரு விஷயத்துக்கு நான் குரல் கொடுத்தேன் அப்படின்றதுக்காக வேண்டி, பேப்பரில் குரல் கொடுத்தன்றதுக்காக வேண்டி என்னை தேடினாங்க. நல்ல காலம் நான் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டேன் படிக்கிறதுக்கு. இல்லைன்னா என்னையும் வச்சு செஞ்சுருப்பீங்க. கேளு, உங்கள் அப்பார்கிட்ட போய் கேளு, 1000 லைட் பாயை தேடினியா இல்லையான்னு சொல்லி. சரியா? உங்களை கட்சிக்குள்ளேயே நீங்கள் என்னென்ன ஆட்டம் ஆடினீங்கன்னு சொல்லி சாதிக் பாட விஷயத்தில் தோண்டி எடுத்தோம்னு சொன்னால் நார்வீங்க. சாதிக் பாட விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் தோண்டி எடுத்தோன்னு சொன்னால் நார்வீங்க. அவ்வளோ இருக்குது உங்களோட மேலே. நீங்கள் கட்சி பதவிக்கு இன்னும் ஒரு மாதம் முடியல, அதுக்குள்ளே அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களோட தொழிலே இதுதான்டா, உங்களோட பரம்பரையே சரியா அவதூறு பரப்பி தான் போனீங்க. அங்கே ஒருத்தன் ராசா, அவன்ட கதை சந்தி சிரிக்குது. சின்ன சின்ன பிள்ளைக்கு தெரியும் யார் அந்த ராசான்னு சொன்னால் கதை சொல்லுவாங்க. சந்தி சிரிக்குது, அசிங்கமாக பேசுகிறாங்க. அவன் ட்விட்டரில் ஒரு பதவியை இதை போட்டுட்டு, சரியா, ஒரு ட்வீட் போட்டுட்டு அதை 1.5 மணி நேரத்துக்கு பிறகு அதை டிலீட் பண்ணான். ஏன் டிலீட் பண்ணான்? எதுக்கு டிலீட் பண்ணான்? அப்போ அது தப்புன்னு சொல்லி தெரிஞ்சு தானே டிலீட் பண்ணான். அது அவதூறுன்னு சொல்லி தெரிஞ்சு தானே டிலீட் பண்ணான். அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க உண்ட குரல் வரல, கனிமொழிக்கும் வரல. தாவேக்கா கட்சியில் இது சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிட்டுன்றவொடனே ட்வீட்டை போட்டுட்டீங்க.
உங்களோட கட்சியில் இருக்கான் ஒரு அண்டா, அவன் வந்து சொன்னான், இந்த பாவம் உங்களைய சும்மா விடாதுடா, மூடி மறைச்சு சொன்னான், அந்த பாவம் உங்களைய சும்மா விடாதுடா அப்படின்னு சொல்லி. அப்பவும் யோசிச்சேன், என்ன பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு. அந்த நக்கி கோபால் இருக்கான், திமுக கால் நக்கி கோபால், அவன் உடைச்சிட்டான். ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னு சொல்லி 2,60,00,000 சொல்லி ஓப்பன் பண்ணி சொல்லிட்டான். அதை ஓப்பனாக சொன்னது உங்களோட கட்சியை தாழ்த்துறதுக்கோ இல்லை உங்கள் மேலே அனுதாபத்துக்கோ சொல்ல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களை குட்டு உடைக்கிறதுக்கு தான் அனுதாபம் காட்டுற மாதிரி காட்டி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்றத சொல்லிட்டான். அதுக்கு வாயை திறக்கலை, நீ அதுக்கு வாயை திறக்கலை. உங்களுக்கு எல்லாம் பதவி வெறி. உங்களோட குறிக்கோள் என்ன தெரியுமா? அது உங்களோட தாத்தாட குறிக்கோள். அரசியல்னா திமுக, அதிகாரம்னா திமுக, அவதூறுன்னா திமுக, அசிங்கம்னா திமுக. இது உங்களோட தாத்தாட காலத்துலேருந்தே நடக்குது. நீங்கள் எல்லாம் ஒரு அரசியல்வாதிங்க, தமிழ்நாட்டு மக்களை அடிமையாக்கி வச்சு சுரண்டி சுரண்டி சாப்பிட்ணும். போங்கடா டேய், போய்ட்டு வேலையை போய் பாருங்கடா மயிரானுங்களா.